அன்பர்களே, தமிழ்நாட்டிலே தடம் பதித்த இயேசு சபையார் எண்ணற்றவர்கள். யாரை சொல்வது யாரை விடுவது என்று திகைப்பாக இருக்கிறது. ஒரு சிலரை மட்டும் சுட்டி காட்டுவது என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். அதிலே முக்கியமானவர்களாக இருப்பவர்கள் புனிதர்கள் அல்லது புனித பட்டம் பெறுவதற்காக தங்களை தயாரித்துக் கொண்டு தயார் நிலையில் இருப்பவர்கள், இப்படி பலரை பார்க்கிறோம். அந்த நிலையிலே முதலாவது பெருமை மிக்கவர், தமிழ்நாட்டிலே தடம் பதித்த பெருமை மிக்கவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். அதற்கு அடுத்த நிலையிலே மறைச்சாட்சியரான புனிதர் அருளானந்தர். இரண்டு பேரும் தமிழகத்திலே தடம் பதித்த பெரியார்கள், புனிதர்கள். மேலும் சிலருக்கு புனித பட்டம் வழங்குவதற்கு தமிழகம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. தந்தை லூயி லெவே பங்கு தந்தையாக சருகணையிலே எவ்வளவோ சிறப்பான முறையில் இருந்து மக்களுக்கு நலம் புரிந்து புதுமைகள் எல்லாம் செய்து மக்களை வழிப்படுத்தியவர் என்பதை நாம் அறிவோம். அவருக்கு புனித பட்டம் தருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வீரமாமுனிவர், அவரை பற்றி நாம் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, நிறைய தெரியும். நகைச்சுவை மிக்கவர், தமிழிலே சிறந்த புலவர், தேம்பாவணி என்ற அற்புதமான காப்பியத்தை நமக்கு தந்தவர், இன்னும் பல்வேறு வகையிலே தமிழுக்கு தொண்டு செய்தவர். அதே சமயத்தில் அன்னை மரியா மீது மிகுந்த பக்தி கொண்டு பல வகையான முறையிலே மாதாவை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரியவருக்கும் புனிதர் பட்டம் கொடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல ஃபாதர் கௌசானால், அவர் சேசுந்தர் சகோதரர்களுடைய சபையை ஏற்படுத்தினவர். கழுகுமலையிலே பெரும் புரட்சி செய்வதற்கான முயற்சி செய்தவர். மக்கள் தொண்டுக்காக வேண்டி சட்டமெல்லாம் படித்து நீதிமன்றத்திலே அவர் கால் பதித்தவர். அப்படிப்பட்ட பெரியாருக்கும் புனிதர் பட்டம் பெறுவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. இவ்வாறு தமிழகத்திலே புனிதர்களாக தடம் பதித்த பெரியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பலர் உண்டு. ஆயினும் இப்போதைக்கு இவர்களை அறிந்து கொள்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைவோமாக. எத்தனை எத்தனை இயேசு சபையார் தமிழகத்திலே முத்திரை குத்திருக்கிறார்கள். பெருமைப்பட வேண்டிய ஒன்று. இப்பொழுது இந்த புனித பட்டம் பெறுவதும் அதற்கான முயற்சி எடுப்பதிலும் புனித பட்டம் ஏற்கனவே பெற்றவர்களும் இவர்களை மட்டும் நாம் இப்போது இன்று தெரிந்து கொள்கிறோம். வாழ்க.